இதுக்கு முன்னாடி வந்து ரஞ்சிதா வர்றதுக்கு முன்னாடி வந்து தலித் பற்றிய பார்வை, ஜாதி பற்றிய பார்வை, இல்லை அதிகாரம் பற்றிய பார்வை இங்கே தமிழ் சினிமாவில் வேற ஒன்றாக இருந்தது. நிஜமாவே நாகராஜ் மஞ்சுளே வந்த பிறகு, ரஞ்சித் தமிழுக்குள் வந்த பிறகு, மாரி செல்வராஜ் உள்ள நுழைந்த பிறகு நான் வந்து அந்த மொத்த பார்வையும் மாறியது. ஆக்சுவலா வெயிலில் நான் வந்து ஒரு பன்னி மேய்க்குவரை வில்லனா சித்தரித்ததுக்கு இந்த மேடையில் நாம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கோம். ஸோ நாம் சித்தரிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு சிறுபான்மையினராக இல்லை தலித்தாக இருந்து விடக்கூடாது அப்படிங்கிற கூடுதல் கவனம், இருபாலினரத்தை, மூன்றாம் பாலினரை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிற ஒரு கவனத்தை மிக கூர்மையாக ரஞ்சித் தன்னுடைய கமர்ஷியல் படங்கள் வாயிலாக எடுத்து வந்தது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த மாற்றம் வந்து மிக முக்கியமான மாற்றம். மொத்த தமிழ் சினிமாலே அது மாறிடுச்சு. இப்ப வந்து ஒரு பெரிய படத்துல ஒரு சின்னதாக ஒரு சாலையில் வேலை செய்பவரை குறை சொன்னா கூட ஃபேஸ்புக்ல ஒரு 10 பேர் எழுதுற அளவுக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்குது. கலையினுடைய முக்கியமான வேலையாக நினைப்பது அரசியல் தான் நினைக்கிறேன். அது வந்து அந்த வேலையை மிக சிறப்பாக ரஞ்சித் வந்து அந்த ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சது இன்னைக்கு வந்து அப்படி அவ்வளோ அழகா எரியுது.